படிச்சு முடிச்சு வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு வேலைக்குன்னு போய் நம்ம முழுசா 2 மாசம் சம்பளம் கூட வாங்கியிருக்க மாட்டோம். அந்த 2வது மாசம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சேலரி அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருப்போம். ஒரு கம்பெனில போயிட்டு வேலைக்கு சேர்றோம்னா, அந்த பேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வந்து வரும். கால் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க சார். இவ்வளவு ரூபா வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல்ல இருக்கு. ரூ. 20,000 ரூ. 30,000 ரூ. 40,000 லிமிட்க்கு ஏத்த மாரி, சேலரிக்கு ஏத்த மாரி இருக்கு அப்படின்ற மாரி ஒரு கால் வந்து வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆசைய தூண்டுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆனுவல் ஃபீ கூட கிடையாது சார். நீங்க ஒரு வேள வாங்கிட்டு நீங்க யூஸே பண்ணாம இருந்தீங்கன்னா கூட, எந்த விதமான பஞ்சாயத்துமே கிடையாது. உங்ககிட்ட இருந்து எந்த ஃபைனும் நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு காலம் வரும். ஒரு ஆசைய தூண்டி விட்டுருவாங்க. நம்மளும் வந்து சரி ஓகே எப்பவாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரே ஒரு கிரெடிட் கார்ட நம்ப ஆதார் கார்டு, பான் கார்டு இதெல்லாம் குடுத்து வாங்கி இருப்போம். இது வாங்குன பிறகு நம்மள பல பேர் பண்ற 5 மிஸ்டேக்ஸ். அது என்ன 5 மிஸ்டேக்ஸ் அப்புறமா அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு